வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் சின்னசாமி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று முடிவில் இந்தியா முதலிடம். ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அசத்தல். ஆசிய கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளை சென்னையில் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். எதிர்காலத்தில் இந்திய பொருளாதாரம் இன்றைய நிலையை விட மிகப்பெரியதாக இருக்கும். குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் T20 கிரிக்கெட் தொடர் முதல் போட்டியில் 68 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரின் 2வது தகுதிச் சுற்று நெல்லையை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த கோவை. இனி விரிவான செய்திகள். சென்னையில் ஆசிய கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளை நடத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். செப்டம்பர் இறுதிக்குள் ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலுக்கு உத்தரவாதங்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளதால் விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தமைக்கும் முதல்வர் நன்றி தெரிவித்துள்ளார். வருங்காலத்தில் இந்திய பொருளாதாரம் இன்றைய நிலையை விட மிகப்பெரியதாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் சர்வதேச நிதிச்சேவை மைய ஆணைய தலைமையக கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். மேலும் இந்திய சர்வதேச தங்கச்சந்தை பரிமாற்ற மையத்தையும் அவர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, வெளிநாட்டு முதலீடுகள் நமது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு இந்தியாவின் தொழில்துறை மற்றும் உற்பத்தியையும் அதிகரிப்பதாக குறிப்பிட்டார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளின் முதல் சுற்றில் இந்திய அணிகள் அனைத்தும் வெற்றியுடன் தொடங்கியுள்ளன. முதல் சுற்று ஆட்டத்தில் இந்திய ஓபன் ஆடவர் பிரிவில் விளையாடிய 3 அணிகளும் மகளிர் பிரிவில் விளையாடிய 3 அணிகளும் எதிரணியை ஒயிட் வாஷ் செய்து அபார வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தலா 6 புள்ளிகளை பெற்று தரவரிசையில் இந்திய அணி முதலிடத்தில் உள்ளது. ஆன்மீக உலகத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்கின்ற பணி ஆன்மீகவாதிகளால் பாராட்டப்படுகிறது என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருவாரூர் தியாகராஜா கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் தங்கம் எந்தவிதமான பயன்பாட்டிலும் இல்லாததை கண்டறிந்துள்ளதாக கூறினார். தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் தங்கம் எந்தவிதமான பயன்பாட்டிலும் இல்லாததை ஒன்றிய அரசினுடைய உருக்காலையிலே உருக்குவதற்கு அதற்கு முன்னால் நம்முடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் அமைந்திருக்கின்ற குழு முழுவதுமாக அதை வீடியோ கேமரா செய்து புகைப்படம் எடுத்து யாராவது பக்தர்கள் விரும்பினால் அவர்களின் முன்னிலையிலேயே அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இது ஒட்டுமொத்தமாக திருக்கோயிலின் வளர்ச்சிக்கு உதவுகின்ற ஒரு நல்ல பணி. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்காக 2.5 ஏக்கர் பரப்பளவில் ஓய்வறை பூங்கா அமைக்கப்படும் என்று தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் பேசிய மேயர், அந்த ஓய்வறையில் பக்தர்களுக்கு தூங்குவதற்கான இடம், கழிப்பறை, குளியலறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரணம் தொடர்பான வழக்கில் விசாரணை அறிக்கையை மூடி முத்திரையிட்ட உரையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி யாரையும் பாதுகாக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து அனைத்து பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்திய நீதிபதி, காவல்துறை விசாரணைக்கு இடையூறாக உள்ள சமூக ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து போலீசார் முடிவெடுக்கலாம் என்றும் அனுமதி அளித்தார். கள்ளக்குறிச்சி மாணவி உயிரிழப்பு தொடர்பாக வாட்ஸ்அப் குழுவில் தவறான தகவலை பரப்பி கலவரத்தை தூண்டியதாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இதுவரை மனித உரிமை மீறல் குறித்த மனு எதுவும் வரவில்லை என்று தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையகத்தின் தலைவர் நீதிபதி பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். மகளின் மரணத்திற்கு நியாயம் வேண்டி சிபிஐ விசாரணை வரை செல்ல தயார் என்று ஸ்ரீமதியின் தாய் செல்வி தெரிவித்துள்ளார். நீதிக்கு போராடுறேன். இந்த ஸ்ரீமதிக்கு வந்தது இன்னொரு ஸ்ரீமதிக்கு வரக்கூடாதுன்னு தான் சார் நான் தவிக்கிறேன். நான் வேற என்ன சார் பிரேதத்தை வச்சுக்கிட்டு நான் எந்த ஒரு பேரமோ பிளாக்மெயில் யாரையும் பண்ணலையே சார். நியாயத்தை தான் சார் கேட்குறேன். எப்படி நடந்தது என்னன்னு தான் சார் கேட்குறேன். இது ஒரு தப்பா சார்? அதே போல் இப்போது சிபிசிஐடியை நான் கடவுளாக பார்க்குறேன். அவங்க மறைக்கப்பட்ட ஸ்ரீமதியில் இருக்கிற எல்லா மர்மங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு உண்மையை சொல்லுவாங்கன்னு நான் 100க்கு 100 நம்புகிறேன். அப்படி ஸ்ரீமதி பிரச்சனையில் உண்மைகள் மறக்கப்பட்டு பாதி உண்மைகள் மட்டும் வெளிவருது நான் சிபிஐக்கு கூட போகிறேன் சார்.
போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்தத்தின் 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர் போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட 66 தொழிற்சங்கத்தினர் பங்கேற்க உள்ளனர். கரோனாவால் உயிரிழந்த முன்களப் பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்குவது தொடர்பாக விதிகள் வகுத்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கரோனாவால் உயிரிழந்த செவிலியரான தங்கலட்சுமியின் மகளுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீதான விசாரணையில் கரோனாவால் உயிரிழந்த முன்களப் பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கும் விதிகள் வகுக்கப்படவில்லை என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையை மட்டுமே கருத்தில் கொண்டு உயர்கல்வித்துறை செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பொறியியல் பயின்று வரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதுடன் தேர்ச்சி விகிதமும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். NLC பொறியாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பொறியாளர் பணியிடங்களுக்கு வட இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், தமிழர்களை தொடர்ந்து புறக்கணிக்கும் செயல் கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ONGCக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதா என்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். உலக புலிகள் தின விழாவை ஒட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள புலிகளை தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலகத்தில் மனிதனைப் போல மிருகங்களுக்கும் செடிகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்வதற்கு உரிமை உள்ளதாக தெரிவித்தார். பூனையோ காகமோ கோழியோ எந்த ஜீவனாக இருந்தாலும் பாதுகாத்து உணவளியுங்கள் என்று பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். T23 புலியை உயிரோடு பிடிக்க உயிரை பணயம் வைத்து களப்பணியாற்றிய 3 வேட்டை தடுப்பு காவலர்களுக்கும் தேசிய புலிகள் ஆணையம் விருது வழங்கியுள்ளது. முதுமலையில் பணியாற்றும் வேட்டை தடுப்பு காவலர்களான பொம்பன் மற்றும் மீன்காளான் மாதன் தங்களின் உயிரையும் பணயம் வைத்து அந்த புலியை உயிரோடு பிடிக்க கடுமையான களப்பணியாற்றினர். இந்த நிலையில் தேசிய புலிகள் தினம் அனுசரிக்கப்படும் நாளில் மகாராஷ்டிராவில் தேசிய புலிகள் ஆணையம் சார்பாக 3 பேருக்கும் விருதும் மற்றும் 1 லட்சம் ரூபாய் காசோலைகளும் வழங்கப்பட்டன. தமிழகம் மற்றும் கேரளா கல்வி அறிவில் சிறந்து விளங்குவது அந்தந்த மாநில அரசுகளின் சாதனை என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி 6 முதல் 18 வயதுடைய குழந்தைகள் தொடர்பான கணக்கெடுப்பு குறித்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, குழந்தைகள் இடைநிற்றல் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றதுடன் அதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றார். PUBG மொபைல் கேம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நிலையில் அதன் புதிய வடிவமாக அறிமுகப்படுத்தப்பட்ட பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா கேமும் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இது தங்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக PUBG விளையாடுவதையே பொழுதுபோக்காக வைத்திருந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். நாகர்கோவிலில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்தை ஓட்ட அதிகாரிகள் நிர்பந்திப்பதாக நடத்துனர் ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார். ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தின் 3வது பணிமனையில் நடத்துனராக பணியாற்றி வரும் ஷிபு, பிரேக் பிடிக்காத பேருந்தை வழங்கி அதிகாரிகள் ஓட்ட நிர்பந்திப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிவித்துள்ள ஷிபு, பணிமனை மேலாளரிடம் புகார் அளித்தால் மிரட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். கருத்தரிப்பு சிகிச்சையின் போது உயிரிழந்த இளம்பெண்ணின் பெற்றோருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மருத்துவர்களுக்கு மாநில நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கருவுறுதல் சிகிச்சை பெற்ற சென்னை சேலையூரைச் சேர்ந்த பாக்யம் என்பவர் உயிரிழந்த நிலையில் தவறான சிகிச்சையால் தனது மகள் இறந்துவிட்டதாக அவரது தாய் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த மாநில நுகர்வோர் ஆணையம் பாதிக்கப்பட்ட தாய்க்கு இழப்பீடாக 10 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டது. 1 கோடி ரூபாய் செலவில் ஔவையாருக்கு மணிமண்டபம் கட்டும் இடத்தை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் துளசியாப்பட்டினத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் ஔவையாருக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த கோவிலில் ஔவையாருக்கு மணிமண்டபம் கட்டி அதில் அவரது பாடல்களை கல்வெட்டாக வைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஔவையாருக்கு மணிமண்டபம் கட்டும் இடத்தை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வனவியல் விரிவாக்க மையத்தில் தமிழக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தமிழக அரசின் சார்பில் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தின் கீழ் நாற்று விடப்பட்டு உள்ள மரக்கன்றுகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தைலமரம் சம்பந்தமாக நீதிமன்றத்தின் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மீண்டும் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் மக்களவைக் குழு தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி மன்னிப்பு கோரினார். செய்தியாளர்களிடம் பேசியபோது குடியரசுத் தலைவர் என்பதை குறிக்கும் ஹிந்தி வார்த்தையான ராஷ்டிரபதி என்பதற்கு பதிலாக ராஷ்டிரபத்னி என்று அதிர் ரஞ்சன் சௌத்ரி குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவரை குறிக்க தவறான வார்த்தையை தவறுதலாக பயன்படுத்தியதற்காக தான் வருத்தப்படுவதாக குடியரசுத் தலைவருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மகாபுண்ணிய கஷேத்ரா கோவில் அடித்துச் செல்லப்பட்டது. மகாராஷ்டிரா, தெலங்கானா மாநிலங்களில் பெய்த கனமழையால் கோதாவரி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புருஷோத்தப்பட்டினத்தில் கோதாவரி கரையோரம் இருந்த மகாபுண்ணிய கஷேத்திரம் கோவில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. 20,000 கோடி ரூபாய் செலவில் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் போர்க்கப்பல் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. கேரள மாநிலம் கொச்சி தொழிற்சாலையில் இருந்து முறைப்படி இந்திய கடற்படையினர் INS விக்ராந்தை பெற்றுக் கொண்டனர். இந்த கப்பல் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவின் நிழல் படம் மென்மேலும் பல உயரத்தை தொட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எல். முருகன் வாழ்த்தியுள்ளார். சென்னையில் இரவின் நிழல் படத்தை பார்த்த அவர் இதனை தெரிவித்தார். ஹாலிவுட்டுக்கு இணையாக தமிழ் படங்களும் உலகத்தரமான படங்களை எடுக்க முடியும் அப்படின்றத நம்மளுடைய இயக்குனர் நிரூபிச்சிருக்கிறாரு. உண்மையாலுமே இந்த படம் ஒரு சிறந்த அந்த சிங்கிள் ஷாட்டில் மிக பிரமாதமாக சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய அந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த படம் மேலும் மேலும் பல உயரத்தை தொட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல முயற்சிகள் எப்போதும் ஜெயிக்கும் என்று நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் தெரிவித்துள்ளார். ஆஸ்கார்ஸ்க்குலாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா ஆஸ்காருக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் அதுக்குன்னு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் ஒதுக்குறாங்க. இந்த போட்டிக்கு நடுவில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்க வேண்டியது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. பட் நல்ல பொருள் நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு விலை போகும். நல்ல முயற்சி இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச அடையாளம் எல்லாமே, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கிடையாது. என்னால் ஆனால் என்னென்னா அதுக்கு பதிலாக அதிகமாக ஓடுறேன். நான் இப்போ பணமாக செலவு பண்ணிவிட்டு நான் வீட்டில் உட்காந்துருக்காம என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் ஓடுறேன். பீஜிங் திரைப்பட விழாவில் சிறந்த படங்களுக்கான விருது பட்டியலில் ஜெய்பீம் படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஞானவேல் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய்பீம் படம் சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சீனாவின் பீஜிங் சர்வதேச திரைப்பட விழாவில் வழங்கப்படும் சிறந்த படங்களுக்கான இறுதிப் பட்டியலில் ஜெய்பீம் இடம் பிடித்துள்ளது. 220 லட்சம் மக்கள் ஆதரவின்றி இருக்கும் நிலையில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் அரசியல் சூதாட்டமாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 45 லட்சம் மக்கள் வாழ்வாதாரத்தை ஈட்டும் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினர் ஆதரவற்ற நிலையில் உள்ளதாக அவர் கூறினார். இலங்கையில் போதிய பொருளாதார கொள்கை கட்டமைப்பை நடைமுறைப்படுத்தும் வரை புதிதாக நிதி வழங்கப் போவதில்லை என்று உலக வங்கி அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் இலங்கை மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆழ்ந்த கவலை அடைவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் மகளிர் T20 கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணியை ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து முதலில் களமிறங்கியது. ஹர்ம்ப்ரீத் கவுர் மற்றும் ஷஃபாலி வர்மாவின் சிறப்பான ஆட்டத்தால் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இந்திய அணி 154 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய அணி 19 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரின் 2வது தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்று லைகா கோவை கிங்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. கோவையில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய நெல்லை ராயல் கிங்ஸ் அணி 208 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து ஆடிய கோவை அணி ஷாருக் கானின் அதிரடி ஆட்டத்தால் கடைசி பந்தில் இலக்கை எட்டி த்ரில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ள கோவை அணி வரும் 31ஆம் தேதி கோவையில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் சேப்பாக் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 68 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ட்ரினிடாடில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய இந்திய அணி ரோஹித் சர்மா மற்றும் தினேஷ் கார்த்திக்கின் அதிரடி ஆட்டத்தால் 190 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து 122 ரன்களுடன் சுருண்டது. இதன் மூலம் 68 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்திய அணி T20 தொடரில் 1-0 என்று முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று முடிவில் இந்தியா முதலிடம். ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அசத்தல். ஆசிய கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளை சென்னையில் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். எதிர்காலத்தில் இந்திய பொருளாதாரம் இன்றைய நிலையை விட மிகப்பெரியதாக இருக்கும். குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் T20 கிரிக்கெட் தொடர் முதல் போட்டியில் 68 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரின் 2வது தகுதிச் சுற்று. நெல்லையை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த கோவை. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.